உலக மக்களே வணக்கம். மழைநீர் சேமிப்போம். திமுக தொண்டர்களே, அதிமுக தொண்டர்களே, மழைநீர் சேமிப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல சேமிச்சிருக்கீங்க சொல்லுங்க சார். பிரதர் சிஸ்டர், அதிமுக உறுப்பினர்களே சொல்லுங்க, திமுக உறுப்பினர்களே சொல்லுங்க. மழைநீர் சேமிப்போம் வாகனத்தில் எழுதியிருக்கல, எத்தனை இடத்துல சேமிச்சிருக்கீங்க? நீங்கள் தானே தமிழ்நாட்டை ஆள்றீங்க. ஊராட்சி மன்ற தலைவர்களே நீங்கள் சொல்லுங்கள் சார். மழைநீர் சேமிப்போம்னு என பார்த்தாலும் எழுதியிருக்கு, எத்தனை இடத்துல சேமிச்சிருக்கீங்க? எப்படி மழைநீர் சேமிக்க முடியும்? படித்தது எதுக்கு? பைத்தியக்காரன் ஆகிறதுக்கா? சொல்லுங்கள் சார். மழைநீர் சேமிப்போம். மழைநீர் சேமித்தா எவ்வளோ பேர்த்துக்கு வேலை அடைக்கும்? விவசாயிகளே நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு 12 மாதம் வேலை இருக்கா? 12 மாதம்னா தெரியுமா? தமிழ் மாதம் இருக்குது, இங்கிலீஷ் மாதம் இருக்குது. 12 மாதம்னா தெரியுமா விவசாயிகளே? விவசாயத்துறையே உங்களுக்கு 12 மாதம்னா தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு ட்ரெயில் 500 ரூபா 1000 ரூபா செலவு இருக்குது. விவசாயிக்கு 12 மாதம் வேலை இருக்கா? எப்படி வாழ முடியும்? விவசாயிக்கு பொண்ணு இருக்குது, பசங்க இருக்காங்க, கட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அவங்களுக்கு சோறு ஊற்றணும். 12 மாதம் வேலை இருக்கா? திமுக அதிமுக அதை செஞ்சு கொடுச்சா? அந்த குடும்பத்துக்கு 12 மாதம் வேலை வேணுமா வேணாமா? சொல்லுங்கள் சார். ஒரு மனுஷனுக்கு 12 மாதம் வேலை வேணுமா வேணாமா? இதை சொல்லுங்கள். அதிமுக திமுக 60 வருஷம் ஆட்சி ஆண்டுறீங்க. 60 வருஷத்தில் மழைநீர் என்ன சேமித்து வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். விடிய விடிய வீட்டில் களவாண்டு விடியாங்காட்டில் ஜூஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு வலிக்குமா? எனக்கு வலிக்குமான்னு கேட்குறேன். ஏடிஎம்மில் இருக்க பணத்தை உடச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சாராயம் வாங்கி கொடுக்குறது எனக்கு வலிக்குமா? நீங்கள் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். உங்களுக்கு முடியலண்டா போய் பெட்ட படுக்க வேண்டியதானன்றேன் நான். அப்போலோ ஆஸ்பத்திரி படுங்க, மீனாட்சி ஆஸ்பத்திரி படுங்க, மத்தாள் பார்க்கட்டேன். இப்போ ஒரு ரவுடி கூட்டம் வருது. இந்த விஜய் ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. அரசியலுக்கு வராமல் இவ்வளவு மக்களை கொடுமைப்படுத்தினா அரசியலுக்கு வந்தால் என்ன ஆகுறது சொல்லுங்கள் மக்களே. அரசியலுக்கு வரவங்க அமைதியானவங்க, பொறுமையாக பாசத்தில் ஓட்டு கேட்கணும். இவர் நேற்று பேசினார், காஷ்மீரை பற்றி பேசினாரா? காஷ்மீர் மக்கள் இவர் சொந்தம் இல்லையா? இவர் முதலமைச்சராகிறாரு, நாளைக்கு பிரதமர் ஆக மாட்டாரா?